வெல்கம் நண்பாஸ், நான் உங்க சுரேஷ் மற்றும் சிவி. இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டீங்கன்னா, அதாவது மெர்மெய்ட் எக்ஸிபிஷன், அதாவது டிஓசில நடக்கிற கடல் கன்னி எக்ஸிபிஷன் தான் இன்னைக்கு நம்ம போறோம். எஸ், ரஷ்யால இருந்து நிறைய கடல் அழகிகள் இல்ல கடல் கன்னிகள் வந்திருக்கிறதா சொன்னாங்க. நிறைய பேர்ல இங்க பாரு, நம்ம போறது வந்து பஜ்ஜி, அப்பளம், ஐஸ்கிரீம் அதெல்லாம் சாப்பிடுறதுக்கு, அவங்கள பாக்குறதுல. ஓகே, இன்னைக்கு நம்ம போக போற அந்த எக்ஸிபிஷனோட என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோனா, பிலோ 3க்கு அமௌண்ட் இல்லை, 3 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 100 rupees வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபிஷ்ஷஸ், கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்துக்கு மேலே அக்வேரியம் டனல் வச்சு நிறைய ஃபிஷ்ஷஸ், டனல் அக்வேரியம் மாதிரி வச்சு ஒரு 2 லட்சத்துக்கு மேலே இருக்க ஃபிஷ்ஷஸ் வந்து வெளியூர்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடல் கன்னிகள் மற்றும் நிறைய புது கேம்ஸ் நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. செப்டம்பர் 11ல இருந்து நவம்பர் 10 வரைக்கும் இருக்கு. வளவலன்னு பேசிட்டு இருக்காங்க. அங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சோ வாங்க இந்த விளாக் ஸ்டார்டிங்கே நாங்கள் மைக்கு சரியாக ஃபோனில் கனெக்ட் பண்ணாததுனால ஃபுல் விளாகுமே வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. மைக் சரியாக கனெக்ட் பண்ணாத காரணத்தினால எல்லா வாய்ஸுமே போயிடுச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் போனதுமே வந்துட்டு டிக்கெட் தான் எடுக்கணும், 100 rupees டிக்கெட்டு. ஜிபே இல்லாமல் கேஷ் கொண்டு போய்க்கோங்க. உள்ளேயுமே ஜிபே வந்து உங்களுக்கு எங்கேயும் அலோட் பண்ண மாட்டாங்க. டிக்கெட்டுக்கு ஜிபே போனோன்னா கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும், கேஷ்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே உங்களுக்கு ஜிபே கிடையாது, கேஷ் வச்சுருந்தீங்கன்னா பெட்டர். போனதுமே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி பாயிண்ட் தான் நிறைய வச்சுருந்தாங்க. அதாவது ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் வச்சு நிறைய பேர் செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. செல்ஃபி பாயிண்ட் முடித்ததுமே உங்களுக்கு வந்து அக்வேரியம் ஸ்டார்ட் ஆகிடும். அக்வேரியமில் வந்து ஃபுல் ஃபிஷ்ஷஸ் தான். அது கொஞ்சம் 2-3 ரவுண்டு வந்து போய்கிட்டே இருக்கும் அக்வேரியம். பார்த்து முடிச்சுட்டு இந்த சைடு வந்து இங்கே தாங்க கொஞ்சம் ஏரே கிடச்சிது. அந்த டனல் அக்வேரியம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி க்ரௌடாக இருந்தது. இங்கே தான் கொஞ்சம் ஏர் கிடச்சிது. இந்த இடத்துலையுமே அப்படியே வர வழியில் ஃபுல்லாக நிறைய ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. இதோட வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து முடிஞ்சுது. இந்த ரோக்கு முடிஞ்சு நெக்ஸ்ட் ரோ நீங்கள் டேர்ன் ஆகும்போது உங்களுக்கு வந்து கடல் கன்னிகள் வந்து அங்கே வந்துடுவாங்க. 2-3 கடல் கன்னிகள் இருக்க மாதிரி வச்சுருப்பாங்க. பட் நாங்கள் போகிறப்போ வந்து ஒரே ஒரு இதில் மட்டும்தான் ஒருத்தங்க இருந்தாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா எல்லா கூட்டமுமே அங்கே தாங்க இருந்தாங்க. இந்த ஃபிஷ்ஷெலாம் கூட யாரும் இல்லை, டக்கு டக்குன்னு எல்லாம் போயிட்டாங்க, நடந்து போயிடுறாங்க. ஆனால் அங்கே போய் அப்படியே நின்றுட்டாங்க. நம்மளால ஒரு செல்ஃபி எடுக்க முடியாது, ஒரு வீடியோ எடுக்க முடியல, முன்னாடி விடுறதில்லை. இந்த கூட்டத்துலேயும் இவர் முன்னாடி போய் அவங்கக்கிட்ட போய் சாப்பிட்டீங்களா நீங்கள் அப்படியெல்லாம் கேட்டுட்டு இருந்தார். அந்த முன்னாடி இருந்த அந்த கார்டு மாதிரி நிற்பாங்கள்ல, அவங்க பின்னாடி போங்கன்னு சொல்கிறாங்க. கிட்ட போனாலே கிளாஸ் இருக்குது, இருந்தாலும் இதை க்ராஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு
இது பண்ணிவிட்டு பின்னாடி போங்கன்னாங்க. அவ்வளோலாம் இல்லை, ஒருத்தர் தான் இருந்தாங்க. அவங்க ஒருத்தங்களே வந்து அந்த 3 டேங்க்குக்குமே மாறி போயிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும் அவங்களுக்கு. அங்கேருந்து ஒரு வீடியோலாம் எடுத்துகிட்டு போதும், இந்த கூட்டத்தில் நீ பார்க்க முடியாதுன்னு சொல்லி நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுமே பார்த்திங்கன்னா ஒரு கூப்பன் தருவாங்க ஸ்னோ வேர்ல்டு நீங்கள் போகிறதுக்கு. ஸ்னோ வேர்ல்டு டிக்கெட் வந்து 90 rupees. இந்த கூப்பன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 20 மைனஸ் ஆகி பர் பர்சனுக்கு 70 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபுட் ஐட்டம்ஸ் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து 80-50 அந்த ரேஞ்சில் தான் கிடைக்கும். ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே 50. மற்றபடி இந்த ஐஸ் கோலா எல்லாமே வந்து 50 rupeesக்கு கிடைக்கும். அப்புறம் இந்த பஜ்ஜி, அப்பளம், ஸ்ப்ரிங் பொட்டேட்டோஸ், சில்லி எல்லாமே வந்து உங்களுக்கு 80 rupeesக்கு அவைலபிளாக இருக்கும். இன்னும் பார்த்துட்டிங்கன்னா எங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து ஜிபேவே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, கேஷ் கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. ஓகே, எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த ஸ்னோ வேர்ல்டுக்கு கொஞ்சம் க்ரௌட் இருந்தனால அங்கே லைனில் நின்று அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம். ஸ்னோ வேர்ல்டு பார்த்திங்கன்னா ஒரு 15 minutes தான். அதுலேயே வந்து உள்ளே பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடி சூப்பராக இருந்தது, ஜாலியாக இருந்தது. வெளியே வந்திங்கன்னா அந்த பேய் வீடு, குழந்தைங்களுக்கு அந்த பால்ஸு, அப்புறம் நிறைய காம்படிஷன்ஸ், அந்த ரிங் போடுறது, கிஃப்ட்டு வின் பண்ணுறது, பபிள் ஷூட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குது. வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவராலாக பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற அந்த காசுக்கு நல்ல ஒர்த்தான ஒரு எக்ஸிபிஷன் தான். கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்கள்.